சிம்பிளா, ஈஸியா கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்ல எள்ளு சாதம் பண்ண போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா எள்ளு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வெடிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம். இதில பூண்டு, வரமிளகாய், தேங்காய், ஆயில் ஊத்திட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. எள்ளுல கால்சியம், அயர்ன், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் இ எல்லாம் இருக்கு. தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க தேங்காய் எண்ணெயிலயும் தாளிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த எள்ளு பொடி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. லைட்டா மட்டும் ரோஸ்ட் பண்ணா போதும். நல்லா ரோஸ்ட் பண்ண வேணாம். லைட்டா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த சாதத்த போட்டுருவோம். வடிச்சு வச்ச சாதம். சாதம் வேணும்னா திணை, அதுக்கப்புறம் எந்த மில்லட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. அயர்ன் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம அனீமியா வந்து கண்ட்ரோல் பண்ணும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாரி குடுக்கலாம். அப்படி இல்லன்னா கூட எள்ளு லட்டு, எள்ளு அரிசியில லட்டு பண்ணி கூட குடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஹெல்தி